தர்ஷனம். ஓம் நமः சிவாய. ஓம் நமः சித்தேபியா. இந்த தசதர்ம விழாவிற்கு 10 நாள் ஆராதனைக்கான ஒரு விழா. ஆக்சுவலா இது ஒரு சின்ன இது கொடுக்குறேன் நானு. ஆக்சுவலா இப்ப பொருள் வாங்குறது நான் இப்பதான் அது ஒரு மெசேஜ் கூட போட்டேன். நம்ம எல்லாரும் ஒரு பொருள் வாங்கணும்னா கூட இப்ப எல்லாரும் ரேட்டிங் பார்த்து வாங்குறாங்க. 5 ஸ்டாரா 4 ஸ்டாரா அப்படின்னு பார்த்தா, ஓ 4 ஸ்டார் இருக்குதுன்னா இது நல்ல பொருளு அப்படின்ற மாதிரி தான் பசங்க எல்லாம் வாங்குறாங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி இதை வந்து எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கிறப்பதான் பசங்க குழந்தைங்களை கொண்டு வரணும், அடுத்த ஜெனரேஷனை கொண்டு வரணும்னா அவங்கள வந்து அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரணும். நம்ம அதுக்கு வந்து எனக்கு இது தோணுச்சு. எல்லாம் இது மாதிரி நம்ம நிறைய பேர் கேட்கிறோம். இந்த 10 நாள் எல்லாரும் வந்து ஒரு அறத்தை ஆராதிக்கிறோம். ஒரு அந்த விருப்பு வெறுப்பெல்லாம் இல்லாம ஒரு நல்ல இதுல இருக்கிறோம் அப்படின்னாக்கா, என் மக்களுக்கும் அந்த பசங்களுக்கும் என்னதான் இதுல பண்றாங்க, என்னதான் கேட்கறாங்க பாப்போமே அப்படின்ற ஒரு ஆர்வம் வராதா அப்படிங்கறத எனக்கு ஒண்ணு தோணுச்சு. சோ அதனால இந்த 10 நாள் இதுல எல்லாரும் கலந்துக்கிட்டு நம்மளும் நம்மளுடைய விருப்பு வெறுப்புகளை குறைத்து ஆன்ம அனுபவத்தில் நம்ம முன்னேறணும் முக்தி மார்க்கத்துல அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல எனக்கு வந்து இந்த பிரணம்ய சார் மகாராஜோட லாஸ்ட் இயர் பிரவச்சனம், அந்த தசலட்சண பிரவச்சனங்களை என்ன சொல்ல கேட்டிருந்தாங்க. நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் மேக்சிமம் நான் வந்து அவர் சொன்னதை அவரோட அதே பாவத்தை கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சி செய்திருக்கிறேன். கேட்கலாம். அனைவருக்கும் சமயக் தர்சனம். ஆக்சுவலா இது வந்து என்ன பண்றாருன்னா, நார்மலா வந்து அவர் பிரவச்சனம்னு பண்ணாம இத ஒரு வகுப்பா எடுத்திருக்காரு. லாஸ்ட் இயர் என்ன பண்ணாருன்னா, காலையில வந்து ஒரு பிரவச்சனம், அந்த தியான அரகத் தியான யோகல அது சொல்லி கொடுத்துட்டு, அந்த பிரவச்சன டைம்ல அவர் ஒரு வகுப்பா எடுத்திருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பிரவச்சனம் அப்படின்னா அது வந்து ஒன்லி கேட்கறதுக்கு மட்டும்தான். ஆனா வகுப்பு ஒரு கிளாஸ் அப்படின்னாக்கா என்ன பண்ணுவோம், கண்டிப்பா கேட்போம். நம்ம கேட்டு கத்துக்குவோம். அப்பதான் அதுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கமாவது இருக்கும். அதனால என்ன பண்ணுவோம், படிப்போம், அத புரிஞ்சுக்கணும் ட்ரை பண்ணுவோம், ஞாபகப்படுத்துவோம், திருப்பி திருப்பி அதுக்காக படிப்போம். அதனால நம்ம வந்து அந்த தர்மத்தை பத்தி அது என்ன சொல்றோம் படிக்கிறோமோ அதை பத்தி நல்லா கத்துக்குவோம். ஏன்னா அதை படிச்சா எழுத வேண்டிய இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காகவாது நம்ம படிப்போம் அப்படிங்கிறாரு. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பிரவச்சனத்தோட இந்த வகுப்புங்கிறது இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்துல நான் சொல்றாரு. அப்புறம் அவர் வந்து இதுல ஒரு இந்த முறை என்ன லாஸ்ட் டைமோட இந்த முறை வந்து ஒரு 2, 3 அவர் ஏதோ ஸ்லோகன், அதாவது என்ன சொல்றது, தோஹா செய்யுள்களை 2, 3 செய்யுள் வச்சு அதை வச்சு அவர் இந்த பிரவச்சனம் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு ஒரு செய்யுள், ஒரு ஹிந்தியில ஒரு இது செய்யுள் சொன்னாரு. அதோட அர்த்தம் சொல்றாரு அவரு. அதாவது மாசத்துக்கு 1 மாசம் 2 மாசம் மாச கணக்குல உபவாசம் இருக்கிறது. மலைங்கள இந்த கரடு முரடான இடத்துல வந்து நானும் உட்கார்ந்து தியானம் பண்றேன்னு 1 மணி நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கிறது, 4 நாள் உட்கார்ந்துட்டு இருக்கிறது, இல்ல பெரிய பெரிய உயரமான மலைகள்ல போயெல்லாம் உட்கார்ந்துன்னு இருக்கிறது, இல்ல சரியான வெயில்ல பாறை மேல உட்கார்ந்து இருக்கிறது, இல்ல நான் 1 வாரம் பேச மாட்டேன், 10 இந்த மாதிரி 1 மாசம் எதுவும் பேச மாட்டேன்னு மௌனமா உட்கார்ந்துக்கிறது, இல்ல யாருன்னா ஏதாவது ரொம்ப கோவமா அவங்கள வந்து எல்லாரும் திட்டினா கூட, மோசமா கத்துனாங்க திட்டினாங்கன்னா கூட நான் எதுவும் ரியாக்ட் பண்ண மாட்டேன்னு அப்படியே பல்ல கடிச்சிட்டு அப்படியே இதுவா அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கிறது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு தவமா அப்படிங்கறதுல ஃபர்ஸ்ட் அவர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தியானமா அப்படிங்கறதுல ஆரம்பிக்கிறாரு அவரு. இது மாதிரி பண்றவங்கள வந்து அவங்க வந்து என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, தாபசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தாபசி அப்படின்னு சொல்றாரு அவரு. சரி, தாபசின்றது ஏன் இங்க சொல்ல வராரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதாவது இவங்க என்ன செய்யறாங்கன்னா, தவம்ன்ற நோக்கத்துல செயலால அவங்க எல்லா வேதனைய தான் தாங்கிக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. உண்மையான தவமா பண்றாங்க. ஏதாவது அவங்க வந்து கஷ்டங்களை பொறுத்துக் கொள்ளுதல அவங்க வந்து தவம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தானே அவங்க செய்யறாங்க அப்படின்ட்டு அவரு சொல்றாரு. ஸோ அந்த வேதனைகளை தாங்குதல், அது வந்து அதாவது என்னது ஒரு இன்னும் சொல்லுவாங்க தலைகீழா நிக்கிறது, இல்ல உயரத்துல தொங்குறது, இதெல்லாம் செய்யறவங்கலாம் இது வந்து தவமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, ஆக்சுவலா நம்ம நமக்கு தெரியும் சம்யக் தரிசனம், சம்யக் ஞானம், சம்யக் சாரித்திரம், மோட்ச மார்க்கம் அப்படின்னு நம்ம சொல்லி படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் சம்யக் தரிசனம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது சம்யக் ஞானம், அப்புறம் தான் சாரித்திரம் சொல்லியிருக்காங்க. இங்க சம்யக் ஞானம் வந்து நடுவுல சொல்லியிருக்காங்க. ஏன்? இதுல த த ச ஐ மீன்
தர்சனத்துக்கும், சாரித்திரக்கும் நடுவுல தான் சம்யக் ஞானம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு நோக்கம் என்ன? சம்யக் ஞானத்துடன் இருக்கிற சாரித்திரம் தான் சரியான சாரித்திரமா இருக்க முடியும். ஒழுக்கம் வந்து சரியான ஒழுக்கமாக இருக்க முடியும். அப்டின்ட்டு சொல்லியிருக்காங்க. முதல்ல நம்பிக்கை வரணும். நம்பிக்கை வந்த பிறகு அத பத்தி ஆராய்ச்சி தேடி நம்ம அத த என்ன சொல்றது? அது சரியா? தப்பா? அப்டின்னு நம்ம தர்க்கங்கள் பண்ணி அத வந்து சரியான ஞானத்த கத்துக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அதுக்கேற்ப ஒழுகுதல் தான் வந்து சம்யக் சாரித்திரம் அப்டின்ட்டு சொல்றாரு. ஸோ, சம்யக் ஞானம் இல்லாதவங்க தான் இந்த மாரி வித்தியாசமான தவங்கள செய்றாங்க. அவங்களெல்லாம் தாபசிகள் அப்டின்ட்டு அதனால தான் சொல்றாங்க அப்டின்னாரு. இங்க எதுக்கு இந்த தாபசி கத சொல்றாரு? இதுக்கப்புறம் இந்த தாபசியில ந இருக்கிற ஒரு முனிவர் சொல்றாரு. வசிஷ்ட முனிவர். ரொம்ப கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? நம்ம ஃபேமஸ் அவரு. வசிஷ்ட முனிவரும் அந்த மாரி தபஸ்வியா கதை இன அ பிரிவை சார்ந்தவரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவரும் அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு தவம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அ உட்கார்ந்துட்டு ஏதோ இந்த மாரி ஒரு வினோதமான ஒரு செயல் அது அவரு செய்துட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த வழியா 2 சமண முனிவர்கள் வராங்க. அவங்கள பார்த்து அவங்க வந்து அவர பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அதாவது என்ன இப்படி இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வினோதத்த பார்க்கறாங்க. அப்போ அந்த அந்த வசிஷ்ட முனி வந்து அவங்க கிட்ட கேட்கிறாரு. நீங்களும் தவம் செய்றீங்க. நானும் தான் தவம் செய்றேன். இது 2த்துல என்ன பெரிய வித்தியாசம்? அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்கிறாரு. அப்போ தவம் செய்ய நம்ம த இது சமண முனிவர்ல பெரியவர் சொல்றாரு. நான் இதுக்கு பதில் சொல்றேன். அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது கேள்வி கேட்காத வரைக்கும் நம்ம முனி மகாராஜலாம் அமைதியா தான் இருப்பாங்க. எதுவும் நீங்க அவங்கவங்க இத செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு பார்த்துக்கிட்டு, நீங்க செய்றத கேட்டுட்டு அமைதியா இருப்பாங்க. ஆனா கேட்டாங்க நம்ம கேள்வி கேட்டாக்கா, அவங்க பதில் சொல்லி தான் ஆகணும். உண்மையா அதாவது அது வந்து கேட்கிறவங்களுக்கு கஷ்டம் தர்றதா இருந்தா கூட பரவால்ல. ஆனா உண்மைய தான் சொல்வாங்க. அதாவது முனி மகளாட்சிலாம் வந்து நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்லைன்னு அவங்க சத்தியம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க உண்மைய தான் சொல்லுவாங்க. அதாவது அவங்க வந்து சிராவர்களுக்கு நன்மை பயக்கும் வார்த்தைகள தான் பேசுவோம். அப்டின்ட்டு அவரு மகாராஜ் அந்த இடத்துல சொல்றாரு. இந்த விஷயத்த சொன்னாரு அவரு. அந்த கதைக்கு நடுவுல இத சொல்றாரு. ஸோ இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் அங்கேயும் நிலவியது. அதாவது அந்த வசிஷ்ட முனிவர் பண்றது தவறுன்றது இவங்களுக்கு தெரியுது இல்லையா? அத சொல்றதுக்கு அப்டி சொல்ல வராரு. ஸோ அந்த நம்ம முனி மகாராஜ் வந்து அவர்கிட்ட தாபசி முனிகிட்ட, "நீ செய்ற தவம் வந்து சரியில்ல. அது வந்து சரியானது இல்ல அப்படின்னு நீ தவறான ஒரு தவத்த செய்ற. பிரயோஜனம் இல்லாத ஒரு தவத்த செய்ற. லாபமே இல்லாத, பயனே இல்லாத ஒரு விஷயத்த நீ செய்ற." அப்படின்னும் சொல்றாரு அவரு. "நீ வந்து இத அஞ்ஞானத்துல இந்த தவம் செய்ற. உனக்கு சரியான ஒரு அ ஞானம் இல்ல. யாரோ சொல்றத கேட்டு, பார்க்கிறத பார்த்து நீ தவம் செய்ற." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது அப்ப சொல்றாரு, அந்த உனக்கு வந்து சம்யக் ஞானம்ங்கிறது என்னது தூரம். கோசம்னா தெரியும் இல்லைங்களா? நம்ம அளவு சொல்லுவாங்க. தூரத்துக்கு அளவு. தூரம். உனக்கு ஒரு சாதாரண ஞானம் கூட உனக்கு இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அவர்கிட்ட. அப்ப அவ என்ன தப்பு? என்ன அப்படின்னு அவர் வசிஷ்ட முனிவர் கேட்கிறாரு. அதுக்கு சொல்றாரு, அதாவது அகிம்சையும், கருணையும் இல்லாமல் எந்த தவமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உனக்கு அகிம்சைய எவ்வாறு கடைபிடிக்கணும்னே தெரியல அப்படின்ட்டு சொல்றாரு. அகிம்சை, கருணை இல்லாமல் செய்யற தவத்துல நிர்ஜரை கிடையாது. ஆக்சுவலா நம்ம தவம் செய்யறதே வந்து நிர்ஜரை தான். தபஸா நிர்ஜராச்சான்னு வரும். தவம் செய்யறதே நிர்ஜரைக்காக தான். ஆனா நீ செய்யற தவத்தால உனக்கு நிர்ஜரை ஆகதில்ல. அதனால பந்தம் தான் வரும் அப்படிங்கிறதுல அவரு சொல்றாரு. அதாவது அ என்ன சொல்றது? அடிப்படையான ஒரு அகிம்சை கூட தெரியாம நீ வந்து ஒரு தவம் செய்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. த எ அவனுக்கு அந்த வசிஷ்ட முனிவருக்கு தெரியல. விஷயம் என்னன்னு புரியல. அகிம்சை எங்க தவத்துல இங்க எங்க அகிம்சை? நான் என்ன பண்றேன்? கஷ்டப்படுத்துறேன், துன்பப்படுத்துறேனா? அப்படிங்கிற நோக்கத்துல அவர் பார்க்கும்போது, அவர் சொல்றாரு. "இங்க பாரு உன் தலையில இப்படி முடியா தொங்கின்னு கிடக்குது. ஜடையா தொங்குது. அதுல எவ்வளவு ஜீவன்லாம் உற்பத்தி ஆயிருக்குது பாரு. அதெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுது பாரு. அத நீ வந்து ப துன்பப்படுத்துற தானே! அது இல்லாம அந்த
அது என்ன பின்னல் பின்னலா அது இதுவா இருக்கும் இல்லையா? மச்சிலியா அப்படின்னு சொல்லுவாங்க அது. அது எவ்ளோ அதுல இருக்குது பாருங்க. நீ இதெல்லாம் வந்து உன்ன எவ்ளோ அ அது வந்து கஷ்டப்படுத்தும் தானே! அந்த ஜட முடியெல்லாம் ஏன்னா ரொம்ப தொல்ல தானே குடுக்கும். ஆனா நீங்க வந்து அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு, என்னவோ நான் தவம் பண்றேன், தவம் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கிறாயே! இது வந்து நீ சரியான தவமா? அப்படின்னு கேட்கிறாரு. அப்புறமா அவரு சொன்னது ஓகே. இது அகிம்சை இல்லன்னு, அப்ப அந்த நான் வந்து இம்சை தான் பண்றேன். அடிப்படை தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வசிஷ்ட முனிவருக்கு புரியுது. அவரு உணர்ந்துட்டு, சரி நான் செய்தது தவறு தான் அப்படின்னா, நான் உண்மையான தவம்னா என்ன? நான் எப்படி தவம் செய்யணும் சொல்லுங்க மகாராஜ் அப்படின்னு கேட்கிறாரு. அவரு கேட்ட உடனே இந்த நம்ம மகாராஜ் என்ன சொல்றாரு, நீ ஒரே ஒரு வாக்கியம் தான் சொல்றாரு அவரு. "தயையுடன் தவம் செய்" அப்படின்னு சொல்றாரு. அதாவது தயை, கருணையுடன் தவம் செய் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிடுறாரு. இவர் வந்து ரொம்ப யோசிக்கிறாரு. இந்த வசிஷ்ட மகாராஜ் யோசிச்சு, அது என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு, அவரு முடிவு பண்ணி, அவரு ஏதோ ஒரு வகையில தவம் செய்துட்டு வரார். சரி இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அகிம்சை எது அடிப்படை அவருக்கு தெரிஞ்ச வகையில அகிம்சை ஃபாலோ பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா, இதுக்கப்புறம் வந்து அந்த அந்த வீடியோல அவங்க கட் பண்ணிட்டு வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. ஸோ அஹிம்சைய அவர் ஃபாலோ பண்ணி அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவரு தவம் செய்கிறார். அப்படியே அவர் தவம் செஞ்சுகிட்டு, அந்த மதுரா நகர் கிட்ட வந்துடுறாரு. அங்க இருக்கிறாரு அவரு. அந்த இடத்துல இருக்காரு. அந்த மதுரையோட ராஜா பேர் வந்து உக்கிரசேனன். அப்போ அவரோட தவம் வந்து அங்க ஃபேமஸா எல்லாரும் பேசுறாங்க. இவரு 1 மாசமா தவம் இருக்கிறாரு. இங்க வந்திருக்காரு. இந்த மாரி வசிஷ்ட முனிவர் இருக்கிறாரு. அவரு வந்து கன்டினியூஸா இப்படி இருக்காருன்னு ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க. சோ, அந்த தவத்தோட மகிமை, அது பேச்சு வந்து ராஜா வரைக்கும் போகுது. அவருக்கும் விஷயம் போகுது. இப்படின்னு. சோ, அவரு அந்த மாரி, "ஐயோ! 1 மாசம் தவமா? இப்படி இருக்காரா? அப்படின்னா அவர நான் பார்க்கணும். அவருக்கு நான் தான் பாரணை குடுக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்றாரு. சரி ராஜா சொல்லிட்ட பிறகு மக்களும் ஒண்ணும் பண்ண முடியாது. ராஜாவ மீறி பண்ண முடியாது. அதனால அ ராஜா என்ன சொல்ட்டாரு, அவரோட தவம் 1 மாசம் முடிஞ்ச உடனே அவர் எப்ப பாரணைக்கு வராரோ, அப்போ நான் தான் பாரணை குடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ ராஜாவ விட ரொம்ப தயை புரிந்தவர் ஒரு ஆள் இருக்க முடியுமா? அதனால மக்களும் சரின்னு கம்முனு இருக்கிறாங்க. சோ 1 மாசம் ஆயிடுச்சு. ஒரு அந்த நாள் அன்னைக்கு அவரு வந்து அ இதுக்கு அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த ராஜாவோட அரண்மனையில திடீர்னு தீ பத்தி எரியுது. அப்போ எல்லாரும் என்ன ஆச்சு? தீ பத்தி எரியுதேன்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க போய் பார்க்குறாங்க. ராஜாவும் போயிட்டு அந்த இதுல அங்க இருக்கிறாரு. ஏது, என்ன ஏது, அத சரி பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதுல அங்க இருக்கிறாரு அவரு. அந்த அரண்மனை கிட்ட போயிருக்காரு. என்ன ஏற்பாடுகள்லாம் அதுக்கான ஏற்பாடுகள் எப்படி பண்ணணும், என்ன ஆச்சுன்றது பேசிக்கிட்டு இருக்காரு அவரு. அது அவர் செய்தும் ஆகணும். ஒரு ராஜாவோட கடமை அதுவும் தான். அவரு அத வந்து விடவும் முடியாது. அதனால இங்க நம்ம முனிவர் வந்து அது ஆகாரத்துக்கு வந்துட்டாரு. 1 மாசம் ஆயிடுச்சு. அவர் ஆகாரத்துக்கு வராரு. அப்போ ராஜா வந்து அந்த தீப்பத்தி எரியிற அரண்மனை தீப்பத்தி எரியுதுன்னு அந்த விஷயத்துல நின்னுட்டாரு அவரு. அதுல இருக்கிறவரு இத மறந்துட்டாரா? அல்லது செய்யலையா? அல்லது என்னன்றது தெரியல. அவர் வந்து வரவேற்க வரல அவரு. மகாராஜா வரவேற்கிறதுக்கு ப ராஜா வரல. மத்தவங்களும் குடுக்க முடியாது. சோ அவர் வந்தாரு. மகாராஜ் வந்தாங்க. யாரும் இல்ல. வரவேற்க யாரும் இல்ல அப்டின்னோனே, அவர் வந்து சரி அப்டின்ட்டு இது இன்னைக்கு தடை அப்டின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. அந்த நேரமே அவரு இன்னொரு விரதம் எடுத்துக்கிறாரு. நானு எனக்கு ஆகாரம் கிடைக்கலன்னா இன்னைக்கு இன்னும் ஒரு 1 மாசம் நான் தொடர்ந்து விரதம் இருப்பேன். தவம் இருப்பேன் அப்டின்னு அவர் எடுத்துக்கிறாரு. ஐ மீன் விரதம் இருப்பேன்ட்டு. சோ அவருக்கு ஆகாரம் அன்னைக்கு கிடைக்கலன்னோனே அவர் திரும்பி போயிட்டாரு. சரி ஓகே. இன்னைக்கு எனக்கு நான் அ கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டு போய் திருப்பி காட்டுக்கே போயிடுறாரு அவரு. அதே மாதிரி அவரு 1 மாதம் மீண்டும் 1 மாதம் தவம் செய்றாரு. தவம் செய்ய முடிவு செஞ்சு தவமும் செஞ்சுட்டாரு. 1 மாசமும் ஆயிடுச்சு. அவரு திருப்பி வருகிறார். ஆகாரத்துக்காக வராரு. அது நிமித்தம் பாருங்க. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, அந்த ராஜாவோட அந்த அரண்மனையோட யானை இருக்கு இல்லைங்களா? அதுக்கு வந்து அது என்னவோ அதுக்கு ஒரு இது ப்ராப்ளம் வந்துட்டு, அது ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருந்தது.
அதுக்கு அது எ எ இறந்து போயிடுச்சு. அதனால அதுல அவர் ராஜா வந்து அந்த சிச்சுவேஷன்ல அவரு அ ஏன் இது என்ன ஆச்சுன்னு அந்த பிரச்சனைக்கு அத சரி பண்றதுக்காக அங்க போயிட்டாரு அவரு. அன்னைக்கும் அவரு வரவேற்கல. அன்னைக்கும் மகாராஜ் வந்தாரு. ஆகாரம் இல்ல. அவரு அகைன் 1 மந்த் நான் இன்னொரு வாட்டி நான் என்ன தபம் 1 மந்த் இருக்க போறேன் அப்படின்னு நியமம் எடுத்துட்டு அவரு திரும்பி கிளம்பிட்டாரு. 2 முறையும் அவருக்கு ஆகாரம் கிடைக்கல. ஒண்ணும் இல்ல. அவர் பாட்டுன்னு வந்தாரு. இல்ல போயாச்சு. அடுத்தது திருப்பியும் 1 மாசம் ஆச்சு. 3வது மாசம் வந்தாரு. 1 மாசம் முடிஞ்ச உடனே 3வது முறையா வரார். அன்னைக்கு அவரோட நிமித்தம் பாருங்க. அ நெ நிமி நிலைமைய அவர் ராஜாவுக்கு பக்கத்து நாட்டு அரசர் ஒருத்தர் அவரோட ஃப்ரெண்டு, இந்த மாரி உன் மேல உங்க நாட்டு மேல போர் தொடுக்க வரப்போறாங்க. பக்கத்து நாட்டு அரசன் படையெடுக்கவும் வரப்போறாங்க அப்படின்ற ஒரு செய்திய சொல்றாங்க. அன்னைக்கு அவருக்கு செய்தி வருது. அதனால அவருக்கு கவலை. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு, அது தொடர்பான விஷயங்கள், அதுக்கான ஏற்பாடுகள், அதுக்கான மீட்டிங்ஸு, பழைய தளபதிகளோட மீட்டிங்கு, அப்புறம் என்ன ஏற்பாடுகள் பண்ணணுமோ, போருக்கு பாதுகாப்பு ஏற்பாடு அதெல்லாம் பண்ணிட்டு, அதிலேயே உட்கார்ந்திருந்தாரு. அன்னைக்கும் அவரு வந்து கூப்பிடல. ம ப பக இது மகாராஜ கு வரவேற்கல ஆகாரத்துக்கு. ஸோ 3வது முறையும் அவருக்கு ஆகாரம் கிடைக்காம திருப்பி சென்று விட்டார் அந்த முனிவர். இப்ப என்ன ஆகும்? 3 முறையும் அவருக்கு கிடைக்கல. இங்க இன்னொரு ஒரு விஷயம். ஒரு மனுஷனுக்கு 3 முறையா 3 மாசமா வந்து ஒரு தவம் செய்ய முடியுன்ற அளவுக்கு உடல்ல நம்ம ஐ மீன் உபவாசம் இருக்க முடியுன்ற உடலோட சாமர்த்தியம் நம்ம பார்க்க முடியுது இங்க. 3 மாசம் தொடர்ந்து ஒருத்தங்களால இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த உடல் சாமர்த்தியம், உணவு இல்லாமல் இருக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு இதுல இதுல இருந்து தெரியுது நமக்கு. அதுல எந்த ஒரு குழப்பமும் நமக்கு இல்ல. இன்னொன்னு, இப்போ மகாராஜ் வந்து 3 முறை வந்தாரு. ஆகாரம் கிடைக்கல. அமைதியா தான் போனாரு அவரு. சரி, நேரம் எனக்கு அந்தராயம் அப்படிங்கிற நோக்கத்துல அவரு அமைதியா போனாரு. அவருக்கு அதுவரைக்கும் என்ன ஏதுன்ற விஷயமும் தெரியாது. வந்தாரு, ஆகாரம் கிடைச்சா சரி. ஆனா அழைப்பவரே இல்ல. யாரும் கூப்பிடுறவங்களே இல்லன்னா, அவரு என்ன பண்ணுவாரு? அவரு பாட்டுக்கு திரும்பி போயிட்டாரு. ஆனா 3வது முறையா அவர் போம்பொழுது, அங்க சுத்தி இருந்த மக்கள்லாம் என்ன இருந்தாங்க சொன்னாங்க? பேசிக்கிறாங்க. 3 முறையா வந்து வந்து போறாரு இந்த மகாராஜு. ஒவ்வொரு முறையும் ராஜா ஏதோ ஒரு பிரச்சனைன்னு என்னதான் அவருக்கு செய்றாருன்னு தெரியல. அவரு வந்து அவருக்கு எதுவும் ஆகாரம் அவரும் தரமாட்றாரு, நம்மையும் தர விடல. இவர் ராஜாவா? இல்ல அவர் மகாராஜ்க்கு எதிரியா? இவர் ஏதாவது பிளான் பண்ணி பண்றாரா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அவரு இதுவரைக்கும் அமைதியா இருந்தவரு, அவர் திரும்பி போறம்போது இது அவர் காதுல விழுந்துச்சு. இவ்ளோ நாள் நல்லா தான் போயிட்டு இருந்தது. எந்த குழப்பமும் இல்ல. வந்தார், போனார், வந்தார். அவர் பாட்டுன்னு அவரோட இது புண்ணியத்த சேர்த்துட்டு இருந்தாரு. நம்ம ஏதாவது ஒண்ணு சொன்னப்போ, நம்ம பேசினது அவர் காதுல விழுந்தது. அது விழுந்தது தான் அவருக்கு என்ன ஆச்சு? இவங்க யாரு? அவங்க தெரிஞ்சவங்களோ, தெரியாதவங்களோங்க. நம்ம காதுல ஒரு விஷயம் விழாத வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அது விழுந்த பிறகு தான் நமக்கு கோபம் வர ஆரம்பிச்சிருது. அதாவது இங்க என்ன சொல்றாருன்னா, பெருமளவுல நமக்கு கோபம் வர்றதுக்கு காரணமே வந்து மத்தவங்களோட வார்த்தைகளால தான் நமக்கு கோபம் அதிகிறது. லைக் அவங்க நம்மள கிண்டல் பண்றது, இல்ல கோவமா திட்டுறது, இல்ல நிந்தா சபிக்கிறது, அந்த மாதிரி. சாதாரணமா யாருக்கும் கோபம் வரதில்ல. ஆனா கோபம் வருதுன்னா, மத்தவங்களால உடனே நமக்கு கோபம் வருது அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு. சோ இங்க திடீர்னு ஏன் கோபம் வருது அப்படின்னும்போது, நம்ம உத்தம க்ஷமான்னா கோபத்துக்கு எதிரானது க்ஷமா இல்லையா? கோபம் எல்லாம் கரைஞ்சாதான் க்ஷமா வரும் அப்படின்றது தான் அவர் இந்த கதைய இப்போ சொல்லிட்டு வர்றாரு. இவ்ளோ அமைதியா இவ்ளோ இருந்த ஒரு மகாராஜுக்கே வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்க பேசுறத கேட்ட உடனே அவருக்கு கோபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வருது. அவர் என்ன சொல்றாரு? அந்த இத கேட்கிறாரு. அவங்க மக்கள் பேசியத கேட்காத வரைக்கும் சரி. கேட்ட பிறகு அவருக்கே என்ன தோணுது? உண்மையிலேயே இந்த ராஜா என்ன பண்ண நினைக்கிறான்? இங்க ஆயிரக்கணக்குல ஜெயின் வீடுலாம் இருக்கு. ஆனால் யாரும் ஆகாரம் அளிக்க வரல.
அவனும் அழிக்கல, குடுக்கல. மத்தவங்களையும் அவன் குடுக்க விட மாட்றானே! என்ன காரணம்? அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கோவம் வந்துருச்சு. சரி ஆக்சுவலா நாமும் அப்படித்தான். யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா, அல்லது சொல்றத கேட்டா, இல்ல ஃபோன்ல கூட கேட்டா உடனே அத நம்ம உண்மைன்னு நம்பிர்றோம். எங்க அது வந்து காது, மூக்கு, கண்ணுன்னு வச்சு ஒரு சுத்தி நம்ம கிட்ட வர்றதுக்குள்ள அதுக்கு நம்ம வந்து காதுல வந்து விழும்போது, ஆமா இப்படி சொல்லியிருப்பாங்க, இப்படி செய்திருப்பாங்க, இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு நமக்கு உடனே அவங்கவங்க மேல கோவம் வந்துருது. நம்ம அத வந்து ஆராய கூட மாட்டோம் நம்ம. அதே மாரி தான். இதெல்லாம் வந்து நானா சொல்லல. மகாராஜ் சொல்றாரு. நடுவுல நடுவுல இந்த விஷயங்கள அவர் சொல்றத நான் அப்படியே உங்ககிட்ட சொல்றேன். ஸோ நாம நல்லா யோசிச்சு, ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஏன்னா கோபம் அப்படிங்கிறது மத்தவங்களுடைய நிமித்தத்தினால், மத்தவங்களுடைய வார்த்தைகளால், மத்தவங்களுடைய சொற்களால் தான் நமக்கு கோபம் வரும். உதாரணத்துக்கு நம்ம வீட்ல மாமியார், மருமகள், நாத்தனார் ஒருத்தி, பாஸு, எம்ப்ளாயி, அந்த மாரி எல்லாமே இது இவங்களுக்குள்ள எப்படி அடுத்தவங்களால தான் உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்றார். அதாவது இப்போ லேட்டஸ்ட்டா அவரு ஈவன் இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல கூட இதுதான் பிரச்சனைக்கு காரணமா இருக்குது. எதுவும் தெரியாத வரைக்கும் ஓகே. தெரிஞ்சா உடனே அவனா இப்படி சொன்னான், அவங்களா இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிரச்சனை ஆரம்பிச்சு விடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அ அதே மாதிரி அந்த எக்ஸாம்பிள்க்கு நடுவுல அத சொல்றாரு. இப்போ மாமியார், மருமகளும் எப்பயும் சண்டை பிரச்சனை இருக்கதான் இருக்கும். அது பிரச்சனை இருக்கிற வரைக்கும் ஓகே. மகன் வந்து பார்த்துட்டு அப்படியே போயிட்டு சும்மா போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. அது ஒரு ஒரு கட்டத்துல வந்து பொறுமையா இருக்க எவ்வளவு நாள் தான் அவன் பொறுமையா இருப்பான்? அப்போ அந்த விஷயத்த பத்தி அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யாராவது ஒருத்தரு, "உங்க அம்மா எப்ப பாரு டிவி பார்த்துன்னுருக்காங்க. உன் பொண்டாட்டி எப்ப பாரு மொபைல் பார்த்துன்னுருக்கிறா" அப்படின்ற அந்த கம்ப்ளைண்ட் வந்து கா காதுல வந்து விழ ஆரம்பிக்கும்போது, அவனுக்கு கோவம் வருது. அவனோட அமைதி போயிட்டு, சாந்தி போயிடுது. அது சாந்தி அசாந்தி ஆகிடுறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பேச்சு பேச்சா எடுத்துக்கொள்ளும் வரை ஓகே. அது காது வரை கொண்டு சென்றால், அது உடம்புல இறங்குச்சுன்னா, மனசுல இறங்கி கோவம் அதிகமாகிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ, இங்க வந்து அந்த கோபம் எவ்வளவு தூரம்னா, நம்ம கதையில அந்த தபஸ்விக்கு கோபம் வர அளவுக்கு அந்த காதுல அவருக்கு விஷயம் போய் சேர்ந்துருது. இங்க என்னவோ ஒண்ணு இந்த ராஜா தான் பண்றாருன்ற லெவலுக்கு ராஜா தான் வேணுன்ட்டே பண்றாருன்ற மாதிரியான ஒரு விஷயம் அவருக்கு அவருக்கு தோன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அப்படியா? அப்போ அந்த அளவுக்கு அவரு வந்து கோவம் வந்துருது அவருக்கு. அப்போ அவருக்கு என்ன சொல்றாருன்னா, அ இந்த இடத்துல நம்ம மகாராஜா என்ன சொல்றாருன்னா, நீங்கலாம் உங்களுக்கெல்லாம் வர கோவம்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன கோவம் தான். உங்களுக்கெல்லாம் தெரியுமா? கோவப்படுறதுக்கு கூட ஒரு சக்தி வேண்டும். அந்த முனி மகாராஜோட கோவம் எவ்வளவு பெருசு தெரியுமா? அவருக்கு வந்த கோவத்துல அவரு என்ன முடிவு எடுத்தாரு தெரியுமா? எனக்குன்னு ஒரு அடுத்த பிறவி இருந்தா, நான் அந்த ராஜாவுக்கு கண்டிப்பா நான் தொல்ல குடுத்து தான் ஆவணும். நான் அந்த பொறந்து அவருக்கு நான் அவன் என்ன கஷ்டப்படுத்துன மாரி நான் அவன கஷ்டப்படுத்தி ஆகணும். அப்படின்னு சொல்லிட்டு அவரு அ இத எடுத்துக்கு கோவத்துல பேசுறாரு. அவரோட தவ வலிமை எவ்வளோ? 3 மாசம் தொடர்ந்து தவம் இருந்தாருங்க. அவருக்கு எவ்ளோ பெரிய வலிமை. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, 7 தேவிகள் இருக்கிற அளவுக்கு சித்தி இருக்குன்றாரு. அந்த அளவுக்கு தவம் செய்றவரோட கோவத்தோட அந்த ஸ்ட்ராங்னஸ் எவ்ளோ இருக்கும் பாருங்க. அவ்ளோ ஒரு நல்ல தவம். அது அவ்ளோ ஒரு புண்ணியமா வர வேண்டியது. அப்படியே அது வந்து நிதான பந்தம் ஆயிடுது அவருக்கு. அவரோட பழி வாங்கணும் அப்படிங்கிற நிதான பந்தம் கட்டிக்கிட்டு, அப்படியே அவரு அந்த அதோட பலன் அவரு அடுத்த பிறவியில கம்சனா பொறக்குறாரு. கம்சன் பத்தி தான் நமக்கு தெரியும் இல்லையா? அவ்ளோ எப்படிப்பட்டவன்ட்டு. அவர்தான் அந்த கம்சன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ, இதுல வந்து அந்த எப்படிப்பட்ட ஒரு உத்தம தவம் ஒரு சிறந்த தவம் பண்ணாரு. ஆனா, அவரோட பலன் பாருங்க கடைசியில எப்படி ஆயிடுச்சு. அதனால இது வந்து கோபத்துக்கான இந்த கதை. இந்த கதையில இருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்றது சொல்றாரு. நம்ம மத்தவங்க சொல்றத கேட்டு அப்படியே கண்ண உருட்டிக்கிட்டு செவந்து போயி நம்மளுடைய விவேகத்த இழக்கக்கூடாது. நான் அவன இப்படி பண்ணிர்றேன். இப்படியா சொன்னான்? நான் அப்படி பண்றேன், இத பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோவத்துல விவேகத்த இழக்கக்கூடாது. ஒரு கடும் தவத்தை, ஒரு நல்ல விஷயத்த கூட ஒரு கெட்ட விஷயமாக கன்வெர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு.
சோ இந்த குறை இருந்தால், அதாவது அவரு அ என்ன சொல்றாருன்னா, இந்த உதாரணம் வேற எங்கேயும் நீங்க கேட்டுருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றார். இந்த குறை இருந்தால் நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் அப்படின்றார். உத்தம ஷமா தர்ம தினத்தில் நமது மிகப்பெரிய எதிரி இந்த கோபம். சிறந்த தவம் செய்தாலும் கோவப்படுவதால் அதன் பலன் அந்த கிடைக்காது. அதனால கவனமாக இருங்கள். குறைவான தவம் செய்தால் கூட பரவாயில்ல. பட் அதிகமான கோபம் கூடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது கோவத்துக்கு கூட இந்த ஒரு பயந்தாங்கொள்ளி, ஒரு பரிதாபமானவனோ, ஒரு ரொம்ப சக்தி இல்லாதவன், அந்த மாரி பரிதாபமானவங்க கோவப்பட்டா கூட ஓகே. ஆனா நம்மலாம் வந்து சத்திரியர்கள், நம்ம வீர வம்சத்தினர் வர நம்ம வந்து கோவப்படக்கூடாது அப்படின்றாங்க. ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும். ஏ நம்மளுடைய அடிப்படை நம்ம வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே கர்மங்களின் அடிப்படையில் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம நல்லது, கெட்டது எது எல்லாத்துக்கும் காரணம் நாம செய்த கர்மம் தான். எல்லாத்துக்கும் பெரிய காரணம் கர்மம் தான் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். நம்மலாம் அது படிச்சிருக்கோம். நமக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த விஷயத்த அந்த தாபசி முனிவர், வசிஷ்ட முனிவர் தெரியாது அவருக்கு. அவரு சொன்னது என்ன, நீ வந்து தயையோட தவம் செய்யி அப்படின்னாங்க. சோ அவர் அத மட்டுமே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டாரு. அவருக்கு அடிப்படையில கர்மம் காரணம் அப்படின்றது அவர் தெரிஞ்சிருந்திருக்காது அப்படின்ட்டு சொல்றாரு. அதனால அவருக்கு கோபம் கிடைக்குது. அவருக்கு உண்மையா அது தெரிஞ்சிருந்தா தனக்கு ஆகாரம் கிடைக்கிறது, ஆகாரம் கிடைக்காதது எல்லாத்துக்குமே கர்மம் காரணம் அப்படின்னு அவருக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது யார் ஒருவர் தனது எந்த ஒரு செயலுக்கும் காரணம் கர்மம் தான் என்பதை அறிந்திருந்தால் கோபம் வரக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் விவேகத்துடன் நம்மளால செயல்பட முடியும் அப்படின்னு சொல்றார். என்னை யாராவது திட்டினால் கூட என் கர்ம உதயம், என் பாவம் உதயத்துல இருக்கு என்று நாம் அமைதியாக இருப்போம். இப்படி சிந்தித்தால்தான் இந்த செல்ஃப் கண்ட்ரோல்ல இருப்போம் நாம. நம்மள நம்ம கட்டுப்பாட வச்சுக்கொள்ள முடியும். அப்படி இல்லன்னா நமக்கு விஷயம் கைய மீறி போகும். கோவத்த தவிர வேற எதுவுமே வராது. நம்ம கண்ட்ரோல்ல இழந்துட்டோம்னாலே கோபம் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதனால கோபம் வர்றதுல கூட அவர் 3 வகையா சொல்றாரு. கோபம் வந்தா வரவே வராதுன்னு சொல்ல முடியாது. வரலாம். வந்தாலும் அ என்ன சொல்றது? ஒரு க்ஷணிகமானது டெம்பரரியா இருக்கணும் அப்படின்ட்டாரு. ஒரு சின் ஒரு எந்த பெரிய விஷயமா இருந்தாலும் ஒரு ஒரு செகண்ட்ல அத மறந்துடுறாங்க பாருங்க. அவங்கள வந்து நல்ல உத்தம மனிதர் அப்படின்னு சொல்வாங்க. அதே மாரி மத்திய மனிதர், மத்தியஸ்த நிலையில வர்றவங்க வந்து அந்த கோபத்த ஒரு 2 பிரஹர் அதாவது ஒரு 6 மணி நேரத்துக்கு இருக்கும். 6 மணி நேரத்துக்கு இருக்கிறவங்க மத்தியம வகைய சேர்ந்த மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆ அதே மாதிரி அதுக்கப்புறம் அவங்க மறந்துருவாங்க. உத்தமமானவன்னா, சரி போ கோவத்துல ஏதோ பேசிட்டாங்கப்பா, விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ஷணமே மறந்துட்டு போறவங்க உத்தமமானவங்க. சரி அந்த லெவல் இல்லன்னாலும் அடுத்த லெவலுக்கு என்ன சொல்றாரு, ஒரு 6 மணி நேரம் அந்த கோவம் இருக்குது. அதுக்கப்புறம் மறந்துட்டாங்கன்னா, அவங்க வந்து மத்திய லெவல்ல இருக்கிறாங்க. ஆனா அதம் லோக் அப்படின்னா, அதாவது லோ குவாலிட்டில இருக்கிறவங்க அப்படின்னா, 24 மணி நேரத்துக்கு மேலயும் அவங்க அப்படியே வச்சுட்டு இருக்கிறவங்க. அந்த கோவத்த மனசுலயே வச்சுட்டு இருக்கிறவங்க தான் வந்து லோ குவாலிட்டில வரவங்க, கீழ்நிலை மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ, அதனால நம்ம உத்தம தர்ம இத வந்து புரிந்து கொள்ள வேண்டும். க்ஷமா தர்மத்த புரிஞ்சுக்கோங்க. அதுக்கேத்த க்ஷமாக்கான அ ஒரு மனோபாவங்கள் நமக்கு இருக்கணும். நம்மளுடைய எண்ணங்கள் வந்து அதே மாதிரியே இருக்கணும் அப்படின்றார். கோபம் அப்படிங்கிறது நம்ம ஆத்மாவோட இயல்பு குணம் கிடையாது. அது வந்து விபாவ குணம். ஆத்மாவின் சொந்த பாவம் அல்ல அது. ஆத்மாவும் அத செய்யறதில்ல. அது கர்த்தா இல்ல. ஆத்மா கோவத்துக்கு கர்த்தா இல்ல. இருந்தாலும் நாம கோவப்படுறோம். உண்மையான பாவம், நம்ம ஆத்மாவோட உண்மையான குணம் அப்படின்னா, அது க்ஷமா பாவம். ஆத்மா பாவம் வந்து க்ஷமா பாவம். ஐ மீன் நிஜ பாவம் அதுதான். அதாவது இதுதான் என்னது குணம். ஆத்மாவின் குணம். ஆத்மான்னா சான்ஸ்கிரிட் வேர்டு. தமிழ் மீனிங் வந்து நான் அப்படின்றது. ஸோ இது க்ஷமா தான் ஆத்மாவின் குணம். அதாவது க்ஷமா தான் என்னோட குணம்.
அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். குரோதம் அப்படிங்கிறது கோபம் வந்து அதுக்கு எதிரி. க்ஷமாவுக்கு எதிரி. அது பிரபாவம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அது எதிரி பிரபாவம் அப்படின்றது அதுக்கு எதிரின்றதுனால குரோதம்ங்கிறது பிரபாவம். நம்ம என்னோட உண்மையான பாவம் கிடையாது அது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றாரு. ஸோ கோபத்தை குடுக்கக்கூடிய அந்த எண்ணங்களை எல்லாம் விட்டு விடுங்கள். எப்பொழுதும் அமைதியா இருங்க. கூலா இருங்க. நமக்குள்ள கோபத்தை உண்டாக்குற எண்ணங்களை, சிந்தனைகளை சுத்தமாக நாம விட்டுடணும். சமதா பாவத்தில், சாந்தி பாவத்தில், அமைதியா பாவத்துல இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்ம சிந்தனையே வந்து நமக்கு கோபத்தை உண்டாக்குற மாதிரியான அந்த எண்ணம் நம்மகிட்ட இருக்காம எப்பயும் ஒரு அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது சாந்தியா இருக்கணும். சாந்தி பாவம்னு வரும்பொழுது அவரு இந்த வார்த்தை சொல்றாங்க. அதாவது சாந்தி தாரா நம்ம மேல செஞ்சுக்கணும். சாந்தி தாரா அப்படின்ட்டு என்னோட எண்ணம். பகவானுக்கு நீங்க சாந்தி தாரா செய்றீங்க. ஆக்சுவலா சாந்தி தாரம் நம்ம மேலதான் நம்ம செய்துக்கணும் அப்படின்ட்டு அவரு சொல்றாரு. அதாவது அவர் அந்த இடத்துல இத சொல்றாரு. இந்த எண்ணம் வந்து அ மகாராஜ் சொல்றாரு. அது என்னோட எண்ணம். இந்த எண்ணம் உங்களுக்கு இருந்திருந்தா, நீங்க வந்து கண்டிப்பா உங்களுக்கு கோவமே வராது இருக்கும். இது என்னோட எண்ணம் இது அப்படின்னு சொல்றாரு. நீங்கலாம் தான் இவ்ளோ கோவப்படுறீங்களே அப்படின்னு சொல்றாரு. உங்க மேல ஒரு முறை சாந்தி தார செய்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரணும். உங்களுக்கு அந்த பயிற்சி வந்துடுச்சுனாக்கா, அதுக்கப்புறம் உங்களுக்கு கோவமே வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது சாந்தி தாராவ நீங்களே செய்துக்கணும் அப்படின்னா, அந்த நம்ம அமைதிக்காக தானே அது பண்றோம். அதுக்காக அவரு அப்படி சொல்றாங்க அத. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, முனி மகராஜ் வந்து அ நாங்கலாம் அது மாரி பண்ணுவோம் அப்படின்றாரு. குரோத பாவம் தோன்றும் பொழுதெல்லாம் மனதில் க்ஷமா பாவம், அதாவது நிஜ பாவத்தை எனக்கு வரும்போது இது என்னோட எண்ணம் கிடையாது. என்னோட கோவம் என்னோட நேச்சர் கிடையாது. கோவம் எனக்கு வரக்கூடாது. இது என்னோட நேச்சர் கிடையாது அப்படின்னு நீங்க திருப்பி திருப்பி சிந்தனை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கோவம் எப்ப வரும்? அவன் இப்படி செய்தான். நான் இப்படி சொன்னேன். அவன் அவன் செய்யல. இவன் இத நான் அத சொன்னா அவன் இத செய்துட்டான் அப்படிங்கிற அந்த கர்த்தா புத்தி. நான் சொன்னத அவன் செய்யல. நான் சொன்னத இவன் தப்பா செஞ்சான். நான் சொன்னத இவன் கேட்கல அப்படிங்கிற அந்த கர்த்தா புத்தி வரும்போது தான், அது நடக்கலன்னா உங்களுக்கு கோவம் வரும். அதனால அந்த கர்த்தா புத்தி நான் தான், நான் தான், நான் தான்றது பாருங்க. அது இல்லாம இருக்கணும் உங்களுக்கு. சமதா பாவம் இருக்கணும். சாந்தி பாவத்துல நம்ம வரணும். அது இல்லன்னா தான் உங்களுக்கு அந்த பாவம் வரும். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாந்தி பாவத்துல இருந்தாக்கா அது கண்டிப்பா அது நம்ம வந்து நம்மளுடைய இயல்பை நோக்கி சுபாவத்தை நோக்கி நம்மள அழைத்து செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே மாதிரி குரோதத்தை என்ன சொல்றாருன்னா குரோதம்ங்கிறது அக்னி மாதிரி நெருப்பு மாதிரி. அதுல சமதா பாவம் சாந்த பாவம் அப்படிங்கிறது அதுல ஊத்துற சாந்தி தாரை நீரை போன்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனாலதான் அந்த அரகம் யோகத்துல அந்த பிராக்டிஸ் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சுட்டு நெத்தியில வைக்க சொல்றோம். அது வந்து சும்மா ரெகுலரா செய்யற ஒரு இது கிடையாது அது. உம் ஒரு கிரியை மாதிரி, ஒரு செயல் மாரி இல்ல அது. டெய்லி எழுந்தா சாமி கும்பிடுறோம், பூஜை பண்றோன்ற மாரி அந்த சாந்தி தாரா பண்றோன்ற மாரி ஒரு செயல் கிடையாது. அதுல பிராக்டிகலா அது நல்லா கைய தேய்ச்சு நீங்க நெத்தியில வைக்கும் பொழுது அங்க வந்து ஞான கேந்திரம் அதுதான் அது. ஞான கேந்திரத்துல நீங்க கை வைக்கும் பொழுது, அப்போ உங்க சிந்தனைய நீங்க தெளிவு வருது, அதுல அமைதி வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ அந்த அமைதியான நேரத்துல அப்ப நீங்க ஓம் அரகம் பரம சாந்தி அப்படிங்கிற மந்திரம் சொல்றோம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரி ஒருவேளை எனக்கு இந்த மாரி கைய தேய்ச்சு அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வரல, செய்ய முடியலன்னாலும், நீங்க அட்லீஸ்ட் அத நெனச்சு பாருங்க. அந்த நேரத்துல நினையுங்க. ஓம் பரம சாந்தின்னு நினைவு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு இந்த டெக்னிக் சொல்றாரு. உங்களுக்கு நல்ல ரொம்ப கோவம் வருது. கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னா, என்ன பண்றீங்க? என்ன பண்ணணும்? அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது என் என் ஐயோ! என்னோட பரிணாமம் ரொம்ப மோசமாவுதே! என் சிந்தனை எனக்கு வர்றது வந்து ரொம்ப தப்பா போகுதே! அப்டின்ட்டு உங்களுக்கு தோன்ற போதெல்லாம், டக்குன்னு நீங்க ஓம் அரஹம் நமஹ அப்டின்னு சொல்லிட்டு
ஓம் அர்ஹம் நமஹ அப்படின்னு ஒரு 3 முறை சொல்லுங்க. சொல்லிட்டு நல்லா கைய பார்த்துட்டு, கைய நல்லா தேய்ச்சு உங்களோட ஞான கேந்திரத்தின் மேல வைங்க. அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ ஞான கேந்திரத்துல வைக்கும் பொழுது, ஓம் அகம் பரம சாந்தின்னு ஒரு 3 முறை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் ஒண்ணும் உங்களுக்கு 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம் செய்யற விஷயமா சொல்லல. ஒரு 1/2 நிமிஷத்துல செய்யற ஒரு விஷயம் சொல்றேன். அதனால உங்களுக்கு கோபம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஜ் சொல்றாங்க. இத வந்து டெய்லி நீங்க ஒரு 3ல இருந்து 5 முறை செய்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு கோபப்படும் பழக்கம் உங்களை விட்டு போயிடும். உங்களுக்கு கோபம் வராது. 1/2 நிமிஷத்துக்கு கம்மியான ஒரு விஷயம் தான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுதான் வந்து உங்களுக்கான சாந்தி தாரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இத கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா கோபத்துல இருந்து உங்களை பாதுகாத்த முடியும். கோபப்படுதலில் இருந்து உங்களை தப்பிச்சு பாதுகாத்துக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே மாதிரி அப்புறம் ஒரு செய்யுள் ஒண்ணு சொன்னாரு. அதுல என்னன்னா, அ மனுஷனே மனிதா உனக்கு வந்து பிரதிகூலமான சூழ்நிலைகள், அதாவது பிரச்சனை, அசாதாரண சூழ்நிலை எப்ப வேணாலும் வரலாம். அப்ப வந்து உனக்கு கோவம் அந்த நேரத்துலலாம் உனக்கு கோவம் எனும் அக்னி வந்து வருகிறது. அந்த நேரத்துல சாந்த பாவமாக நீ வந்து புலனடக்கத்துடன் க்ஷமாபாவத்தில் இவற்றையெல்லாம் இருந்தினாக்கா, அதாவது இது என் கர்மம் குடுத்தது, என் கர்மத்தின் பலன் அப்படிங்கிற உனக்கு சிந்தனை வந்ததுன்னா, கண்டிப்பா கோபத்த நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த சிந்தனை வரல அப்படின்னாக்கா, நீங்க நான் சொன்ன அந்த டெக்னிக்க ஃபாலோ பண்ணுங்க. 3 முறை ஓம் அரஹம் நமக, ஓம் அரஹம் பரமசாந்தி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ற டெக்னிக்க ஃபாலோ பண்ணுங்க. அது 2யும் செய்தீங்கன்னா, கண்டிப்பா நாமே கண்ட்ரோல் செஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எப்ப வேணாலும் சிச்சுவேஷன் நமக்கு வொர்ஸ்டன் ஆகும்னு நமக்கே தெரியாது. எந்த நேரத்துல எப்படிப்பட்ட நிலைமை வருதுன்னு. டக்குன்னு நமக்கு கோவம் வந்துரும் இல்லையா? அந்த நேரத்துல டக்குன்னு ஐயோ! இது என் கர்மம். என்னோட இது இந்த மாரி பலனா இருக்குதுன்னு நம்ம அமைதியா இருக்கணும். ஆனா நமக்கு கோவம் அவ்ளோ ஃபாஸ்ட்டா நம்ம அந்த யோசிக்கிறோமா நம்ம? டக்குன்னு நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணக்கூடாது. பண்ணிர்றோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கண்ட்ரோல் வரலன்னா, அட்லீஸ்ட் இந்த பிராக்டிகலா நான் சொன்ன இந்த விஷயங்கள செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அவருக்கு என்ன சொல்றாரு, இது வந்து சிராவர்களுக்கு சொன்னாரு. நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்றத அதாவது முனிவர்கள் நாங்க என்ன பண்ணுவோம்னா, நாங்க ஞானம் என்னும் குளிர்ந்த ரஸ்னாவை குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அவர். ரஸ்னான்னா என்ன நீங்க எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த ரசனா என்பது ஒரு அஹ், பகவானின் மதுரமான இனிமையான அந்த நயங்களின் ஆதாரத்தில் வரக்கூடிய வார்த்தைகள், அந்த சுவை, ரசனா சுவை, பகவானோட வார்த்தைகள், அவரோட அஹ், இனிமையான அந்த வார்த்தைகளை நாங்க சுவைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எங்களுக்கு கோபம் வரும்பொழுது நாங்க பகவானோட வாணியை கேட்கிறோம், படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது பகவானின் வார்த்தைகள் எங்களுக்கு அமைதியை கொடுக்குது. அந்த ரொம்ப சிறந்த உத்கிருஷ்டமான அந்த வார்த்தைகள், அந்த சுவையை நாங்க குடிப்பதால, அருந்துவதால எங்களுக்கு உள்ள வந்து குளுமையாக இருக்கிறது. குளுமை ஏற்படுகிறது. நாங்க கூலா இருக்கிறோம். அதுதான் வந்து அந்த சாந்தம் வந்து வேற எங்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அவரு. அதனால அதாவது நான் ஆத்ம போதனை, அதாவது நான் யார், ஆன்மாவை பத்தி உண்மையானது நான் யார், நான் வந்து குரோதம் இல்லை, நான் சாந்தமானவன், நான் வந்து ரொம்ப அமைதி சுவையை நிரம்பிய ஒரு சைத்தன்ய ஆன்மா அப்படிங்கிற அந்த சிந்தனை வந்ததுன்னா, அந்த போதனை வந்ததுன்னா உங்களோட குரோதம் சாந்தமாகிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ அந்த குரோதம் அந்த நேரத்துல அந்த சிந்தனை, அந்த போதனை, அந்த அறிவு வந்ததுன்னா உங்களுக்கு அந்த சுவை உங்க உள்ள சென்று உங்களை குளுமை அடைய செய்தும், உங்களை அமைதிப்படுத்தும், குரோதம் எனும் அக்னியை அணைத்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது என்ன முடிக்கும் போது எப்படி முடிக்கிறாரு அப்படின்னாக்கா, குரோதம் வருது அப்படின்னா உங்களுக்கு ஒரு உத்தமமான இந்த பாவங்கள் வேணும். ஃபர்ஸ்ட் பாவம் ஆத்ம போதனை பாவம். அதாவது நான் யார் அப்படிங்கிற என்னோட இயல்பு என்ன, எனக்கு என்னோட நேச்சர் நான் வந்து பார்த்தல் அறிதல் மட்டுமே அப்படிங்கிற அந்த ஆத்ம பாவனை வரணும். அதுக்கப்புறம் சாந்த பாவம் அமைதியான பாவம் இருக்கணும். அதுக்கப்புறம் அத வந்து
ஞான ரசம் குடிக்கும் அந்த பாவம். அதாவது முனிவர்கள் சொல்றாங்களா, பகவானோட வாணியை கேட்கறது, பேசுற அவருடைய வார்த்தைகளில இருந்து அத நம்ம உணர்றது. அந்த ஒரு பாவம். இந்த 3 வகை பாவங்கள் இருந்தாக்கா கண்டிப்பாக இந்த மாதிரியான பாவங்களுடன் காயோத்சர்க்கத்திலிருந்து நீங்க அஹ் பகவான் முத்திரையில நின்று கண்களை மூடி மூச்சை இழுத்து விட்டு லேசாகி சில மணித்துளிகளுக்கு பிறகு நீங்க ஓம் ரீம் அர்ஹம் உத்தம ஷமா தர்மாங்காய நமக அப்படின்ட்டு இன்றைய தினம் நீங்க பண்ணலாம், ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த உத்தம க்ஷமால இந்த முக்கியத்துவம் இதுதான் சொல்றாரு அவரு. கோபம் வருதுன்னா அது என்னோட நேச்சர் கோபம் கிடையாதுன்றது ஃபர்ஸ்ட் வரணும். இது வேற, நான் வேற அப்படிங்கிற எண்ணம் ஃபர்ஸ்ட் வரணும். அதுக்கப்புறம் அமைதியாகணும். சரி, அது வந்ததுன்னா உங்களுக்கு இது இது என்னோடது இல்லைன்னும் போதே நாம அதை கேர் பண்ண மாட்டோம், நம்ம அமைதியாயிடுவோம். அதே மாரி இருக்குதுன்னா நம்ம பகவானோட வார்த்தைகளை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை படிக்கணும் அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த 3 வகையான பாவங்கள் இருந்ததுனாக்கா நிச்சயமா நமக்கு உத்தம ஷமா நம்மிடம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ அந்த ஒரு உத்தம ஷமா தர்மத்தோட நான் எடுத்த இந்த வகுப்பு உங்களுக்கு எனக்கு நான் எடுத்தது ஒர்த்தா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறார். அவ்வளவுதான்ப்பா. ஓகேக்கா, சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சு. ஓகே ஓகே ஓகே. சரி சரி சரி, வேற எதுவும் இது இல்லைல்ல? ஓகே. சரிக்கா, நாளைக்கு பாருங்க. நீங்க 1 hour கூட கம்மியா இருந்ததுன்னா வேற ஏதாவது அதோட கம்பைன் பண்ண ஸ்டோரி கேரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்க அதோட சேர்த்து கூட சொல்லலாம். எப்படின்னு பாருங்கக்கா நாளைக்கு. ஓகே. வேற யாராவது ஏதாவது உத்தம ஷமா பத்தி ஏதாவது நீங்க படிச்சதுல ஏதாவது இருந்ததுன்னா ஷேர் பண்றதுன்னா பண்ணலாம். ஏதாவது ஸ்டோரி ஏதாவது சொல்லணும் விருப்பம் இருந்தவங்க. இன்னொரு 10 minutes நமக்கு டைம் இருக்கு. அந்த புக்ல இருந்து வேணா படிக்கவா? பர்யூஷன் பேஜ்ல ஏதாவது ஒரு ஸ்டோரி படிக்கிறதுன்னா படிங்க. சொல்லுங்க கலைவாணி. யாராவது கேக்குறாங்களா பாருங்க. யாராவது அது அனலைஸ் பண்றாங்க. சொல்லுங்கக்கா. அனைவருக்கும் சமயக் தர்ஷனம். லதாமா ரொம்ப சொல்லுங்க. அருமையா இருந்தது. ஷமாவாணி இதை எல்லாரும் கடைபிடிக்கணும். கடைபிடிச்சு நம்ம ஆன்மாவை முன்னேற்றணும். ரொம்ப அருமையா விளக்கமா சொன்னீங்க. அவர் ஹிந்தியில பேசுறதுனால எங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அத நல்லா தமிழாக்கம் பண்ணி அழகா சொன்னீங்க. நல்லா புரியுற மாதிரி இல்ல, அழகா புரிந்தது. நாங்களும் வாழ்நாளில் கடைபிடிப்போம். நன்றிமா. நன்றி. படிங்கக்கா, ஏதாவது ஒரு ஸ்டோரி ஏதாவது படிங்க. நாளைக்கு அதுக்கேத்த மாதிரி நீங்க கொஞ்சம் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. டைம் பார்க்கலாம். சரி, ஓகே ஓகே. இல்ல இது திருப்பி திருப்பி இதேதான், இதுல வேற ஒரு எக்ஸ்ட்ராவா வராதுல்ல? குரோதம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வேற ஏதாவது அதுல வேற புக்காவது உத்தம சபம் பத்தி இதோட வேற ஏதாவது இருந்ததுன்னா சேர்த்து ஒரு ஸ்டோரியோ இல்ல ஏதாவது ஒண்ணு இது இல்லாம எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அதை 1 hourக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். நான் இது ஒரு இந்த புக்ல இருந்து பாக்குறேன். சினத்தை விடுத்து பொறுமையை போற்றுவது உத்தம சமா. ஏன்னா என்னோட வார்த்தைகள் நிறைய இந்த ஹிந்தி வேர்ட்ஸ் கலந்துதான் இருக்கும். அதனால இதுல கொஞ்சம் தமிழ் நல்லா இருக்கு. இதை படிக்கிறேன் பாருங்க. சினத்தை விடுத்து பொறுமையை போற்றுவது உத்தம சமா. ஆன்ற பொறுமை ஆன்மாவின் சுபாவ குணம். அதன் எதிர்மறையான சினம் ஆன்மாவின் விபாவ குணம். பிறர் இழித்தும் பழித்தும் பேசினாலும் தனது அறியாமையினாலோ செருக்கினாலோ தகாதன செய்து துன்பம் தரினும் சினம் கொள்ளாது பொறுத்து கொள்வதே உத்தம ஷமா எனலாம். பறைப்பினும் குளிர்ப்பை செய் மரத்தின் நீழலும் அரைப்பினும் சீத்தமாம் சந்தம் போலவும் நிறைத்து நின்று இனாத செய்தவர்க்கும் இன்பமாம் உரைக்க நின்று உத்தம பொறையோடு ஓம்பினார். அதாவது தன்னை அறுப்பவனுக்கும் குளிர் நிழலை தருகின்ற மரத்தை போலவும் அரைப்பவனுக்கும் குளிர்ச்சியும் மனமும் தருகின்ற சந்தனத்தை போலவும் அடுக்கிய துன்பங்கள் பல செய்யினும் சினம் கொள்ளாது அவர்களுக்கு நலம் தரும் இனிய சொற்களையே பேசுவது உத்தம ஷமா என்று மேரு மாந்திர புராணம் கூறுகிறது. இனர் எரி தோய் வண்ண இன்னா செய்யினும் புணரின் வெகுளாமை நன்று. அதாவது பெரு நெருப்பில் தோய்வது போன்ற துன்பங்களை செய்தாலும்
அவன் மீது சினம் கொள்ளாதிருத்தல் நலம் என குறள் மொழிகிறது. மேலும் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் சிறந்தது என்றும் அது கூறுகிறது. காய குணங்கள், அதாவது உடல் சம்பந்தப்பட்ட காய குணங்களிலே முதன்மையானது குரோதம். ஞான வடிவமான ஆன்மா இன்பத்தின் உறைவிடும். நல்ல குணங்கள் எல்லாம் நிரம்பிய ஆன்மாவில் சில இயல்பு அல்லாத குணங்கள் அனாதி காலமாக கலந்துள்ளன. அவைகளே கஷாய குணங்கள். ஆன்மாவின் சுபாவ குணத்தை அவை வெளிப்படாமல் தடை செய்வதில் இந்த கஷாயங்களே பெரும் பங்கு வகிக்கின்றன. அவைகளில் தலையானவைகள், அதாவது முக்கியமானதுன்னா குரோதம், மானம், மாயை, லோபம் என்னும் 4. பிறவி உயிர்கள் அனைத்தும் கஷாயத்துடன் கூடினவைகளே. இவைகள் நீங்கினால் ஆன்மா தன் இயல்பான இன்பத்தை அனுபவிக்க முடியும். ஞான தியான தவங்களில் உயர்ந்த நிலையை அடைந்தவர்கள் கூட இந்த கஷாயங்களினால் தோல்வியையே கண்டுள்ளனர். இந்த கஷாய குணங்களை அதன் வன்மை மென்மைக்கு ஏற்ப 4 நிலைகளாக கூறியுள்ளனர். அனந்தானுபந்தி, அப்பிரத்யாக்ஞானம், பிரத்யாக்ஞானம், சஞ்சோனம் என்பன. இந்த கஷாய குணங்களுக்கெல்லாம் அரசன் குரோதம். தீயன அனைத்தையும் பிறப்பிப்பது சினமே. இம்மையில் பழியையும் மறுமைக்கு பாவத்தையும் பாய்க்கும். உலகில் நடைபெறும் கொலைகள், தற்கொலைகள் மற்றும் பல்வேறு தீமைகளுக்கெல்லாம் காரணம் சினமே. சினம் கொண்டவனுக்கு எதிரியின் குற்றங்கள் தான் பூதாகரமாக தெரியும். தனது குறைகள் தெரிவதில்லை. பிறரது குற்றங்களை பார்ப்பது போல தன் குற்றத்தை அறிந்தால் சினம் தோன்றாது. சினம் ஒரு நெருப்பு. அது சேர்ந்தவனையும் அவனது இனத்தையும் அது அழித்துவிடும். இந்த குரோதம் அமைதியை குலைக்கும். சூழ்நிலையை கெடுத்துவிடும். குரோதம் பகையை வளர்க்கும். பகை, பழி, பாவச் செயல்களை செய்ய தூண்டும். குரோதம் மாறினாலும் அது வளர்த்த பகை நிலைத்து விடும். குரோதம் வெளியே தெரிவது. பகை மனதிற்குள்ளேயே கழண்டு கொண்டிருக்கும் நெருப்பு. நம்மிடம் தோன்றும் கோபம், சிடுசிடுப்பு, எரிந்து விழுதல், முகம் சிவத்தல் போன்ற விரும்பத்தகாத விகார பாவங்களை தோன்றுவிக்கும். பிறரை வசைப்பாட செய்யும், அடிக்க தூண்டும், நமது அறிவை அழித்து ஆத்திரமூட்டும், கொடும் செயல்களை செய்ய வச்சிடும். மற்றவருக்கு தீமை செய்ய இயலாவிடில் தன்னையே நொந்து கொள்ள வைக்கும். தற்கொலைக்கும் வழிவகுக்கும். மனிதனை மனிதனாக வாழ விடாது. இது போன்று சினத்தின் தீமைகள் அளவற்றன. இந்த கொடிய குரோத கஷாயத்தை நீக்கிய பின் அமைதி வடிவான மார்கையே உத்தம க்ஷமா தர்மமாகும். இந்த குரோதத்தை நம்மிடம் வராமல் தடுப்பது எப்படி? முதலில் நமது நன்மை தீமைகளுக்கு, இன்ப துன்பங்களுக்கு பிறரே காரணம் என்று நினைக்கும் அஞ்ஞானத்தை அகற்ற வேண்டும். அவைகளுக்கு காரணம் நாமே என்று தெளிந்து காரணங்களை நம்மிடத்திலேயே தேடும் போது நாமே அவைகளுக்கு பொறுப்பு என்பது விளங்கும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நோதலும் தனிதலும் அவற்றோரன்ன என்றது காண்க. இத்தெளிவிற்கு பிறகு நமக்கு எவர் மீதும் கோபம் தோன்றாது. அப்போதுதான் மிகுதியால் மிக்கவை செய்தாரையும் நாம் நம் தகுதியால் வெல்லும் சிறந்த பொறுமை குணம் தோன்றும். இதற்கு தத்துவ ஞானமும் ஆன்ம சொரூபமும் அறிதல் வேண்டும். நற்காட்சி உடைய பவ்யருக்கு உத்தம க்ஷமா தோன்றும். வித்யா திருஷ்டிக்கு தோன்றாது. புகழ் மீது கொண்ட ஆசை, பழி வருமே என்ற அச்சம், புண்ணியத்தின் மீது கொண்ட விருப்பம், தீவினை மீது கொண்ட வெறுப்பு போன்ற பல புற்கல காரணங்களால் கொள்ளும் பொறுமை உத்தம க்ஷமா ஆகாது. ஆன்ம சுபாவத்தை அடிப்படையாக கொண்ட க்ஷமா அமைய வேண்டும். சுருக்கமாக கோபம் கொள்வதற்குரிய புறக்காரணங்கள் பல தோன்றினும் ஆத்ம சுபாவத்தை உணர்ந்து கோபம் கொள்ளாது சிறந்த பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். இதுவே உத்தம க்ஷமா தர்மம். சொன்ன கதைக்கெல்லாம் சேர்த்து சிம்பிளா சொல்லிட்டாங்க. நல்லா இருந்ததுப்பா. அது மகராஜி ஒரு விஷயம் சொன்னாரு, அது நல்லா இருந்தது. ஒரு க்ஷமா தர்மத்துக்கு நம்மளுக்கு கோபம் வர்றதுன்றப்ப, நமக்கு கோபம் வர்றதுக்கு காரணம் வந்து நம்ம சுச்சுவேஷன், அவங்க நம்ம சொல்ற பேச்சு கேட்கல, இல்ல இயலாமை, இதெல்லாம் காரணம் சொல்ற சமயத்துல அவங்க திட்டுறாங்க, அவங்க சொல்ற கேட்கல, நம்ம கர்ம உதயம் இருக்கிறதுனால நம்மளுக்கு அப்படி இருக்கப்ப அவங்களுடைய கர்ம உதயம் அவங்க அப்படி நடந்துக்கிறாங்கன்னு ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சோம்னா நம்ம கொஞ்சம் அமைதியாயிடுவோம். அவங்களும் நம்மள மாதிரிதான், நம்ம கர்ம உதயத்தினால நம்மளுக்கு தெரியுது, நம்மளுக்கு எவ்வளவு விஷயம் வந்து நம்மளுக்கு பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம கர்ம உதயத்துல நம்மளால அதை பண்ண முடியல. கோவப்படக்கூடாதுன்னு கூட அந்த நேரத்துல கர்ம உதயத்தினால நம்ம ரியாக்ட் பண்ணிடுறோம் இல்லையா?
சோ அது மாதிரி அந்த சுச்சுவேஷன் அவங்க நம்மள திட்டுறாங்களோ இல்ல அவங்க வந்து செய்யல அவங்க இது பண்ணலன்னா கூட அது அவங்க கர்ம உதயத்தினால அவங்களுக்கு இது மறைக்குது, இது பண்ணதுக்கு அவங்களுக்கு தெரியல, தோணல, என்ன பண்றது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அவங்க மேல கோபம் வர்றது கொஞ்சம் குறைஞ்சிடும். எல்லா ஆன்மாவும் நம்மளுக்கு எப்படி ஒரு நாள் நல்லா ரியாக்ட் பண்ண முடியும். அந்த விஷயம் நமக்கு பாவம் அப்படின்னு நினைக்கிற பாவம் அவனோட நேரம் சிச்சுவேஷன் என்னவோ பேசுறான்றோம்ல, அந்த மாதிரியான அந்த நோக்கத்துல பார்த்தோம்னா கொஞ்சம் நமக்கு வராது. எல்லாருமே அதுக்கேத்த மாதிரி ரியாக்ட் பண்றோம். எல்லாமே கர்மத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறப்ப அது அவங்க கர்ம உதயத்தினால அவங்க இப்படி பண்றாங்கன்னு ஒரு செகண்ட் யோசிச்சோன்னா கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நம்மளுக்கு சரி ஓகே என்ன பண்றது வேகமா இல்லாத கொஞ்சம் கம்மியா வரும். ஏன்னா அவங்களே கொஞ்ச நாள்ல சரியாயிடுறாங்க இல்லையா? சோ கர்மம் போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க நார்மலா வந்துடுறாங்க இல்லையா சுச்சுவேஷன். தேங்க்ஸ் கா ரொம்ப. நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு இந்த டைம்க்கு ஏத்த மாதிரி நீங்க கொஞ்சம் வேற ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது மகராஜோட ஏதாவது கேட்டீங்கன்னா கூட அதையும் சேர்த்து ஆட் பண்ணி வீர்ஷார் மகராஜ் ஏதாவது மகராஜோட பிரவச்சன் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ரிலேட்டிங் டு திட் ஏதாவது இருந்ததுனால அதையும் நீங்க சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த 1 hour. சரி. தேங்க்ஸ்க்கா ரொம்ப எங்களுக்காக டைம் கொடுத்துருக்காங்க. சமய தர்ஷனம் எல்லாருக்கும் ஜெய் ஜினேந்திரா. தேங்க்ஸ் என் பண்ணிடுறேன். சுகந்தி கேட்டுச்சுங்களா அங்க மலையில சுகந்தி ஆண்டி? நல்லா கேட்டுச்சா? அன்மியூட் பண்ணிக்கோங்க ஆண்டி சுகந்தி ஆண்டி. கேட்டமா எல்லாரும்? காதுல விழுந்ததா? கிளியரா இருந்ததா? ஓகே. ஹலோ காதுல விழுந்துட்டாங்களா? ஹலோ பிரபா. சொல்லுங்க. சமய தர்ஷன் ஜெய் ஜினேந்திரா. ஹலோ காதுல விழுது நீங்க. ஹலோ பிரபா. காதுல இருக்கா ஆண்டி? சொல்லுங்க. காதுல விழுது. சொல்லுங்க. நான் பேசுறது காதுல விழப்படுது. சரி ஓகே. நீங்க பேசுறது நல்லா எங்களுக்கு காதுல விழுது.